உங்க பிரசங்கத்துல சில நேரத்துல விசுவாசிங்களை பார்த்து விஷ ஊசிகள்னு சொல்றீங்க. ஏன் அங்கிள்? நல்ல கேள்வி. பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்னங்க விசுவாசிகள்? கொஞ்சம் யோசிங்கங்க. ஐ எம் டாக்கிங் சீரியஸ்லி. இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து என்ன சொன்னார்? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராதுன்னு சொன்னார். நீங்கள் அதை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டீங்களே. அவன் ரைட் ஆர் நாட்? யார் பேசுகிறாங்க? எந்த மேடையில் பேசுகிறாங்க? நீங்கள் நான் செய்ததை செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று. நீங்கள் அதை யோசிக்கவே இல்லையே. அதனால தானே நிறைய பேர் நடுத்தருவில் நிற்கிறீங்க. இன்னும் அவர் என்ன சொன்னாருங்க? நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுங்கிறார். நீங்கள் பூமியில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அதை பரலோகம் கூட நின்று கட்டவிழ்க்குன்னு சொல்கிறாரு. யாரும் சீரியஸாக எடுக்கிறது இல்லை. ஏன்னா யாரும் அதை கற்றுக் கொடுக்கறது இல்லை பாருங்க. ஆகினால்தான் நான் சில வேளைகளில் சொல்லிடுறேன். என்ன சொல்லிடுறேன்? நீங்கள் விசுவாசிகளா விஷ ஊசிகளா? நான் சொல்கிறது பவுல், எரேமியா, எசேக்கியா இவர்கள் சொன்னதல்ல. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தாங்க வாஸ்ட் மெஜாரிட்டி. இன்னும் அவர் என்ன சொன்னார்? தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? யோவான் 10வது அதிகாரம் 34 மற்றும் 35வது வசனங்களில் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறாரு. இந்த வார்த்தையும் தவறாததுங்கிறாரு. ஆனாலும் யாரும் சீரியஸாக எடுக்கலையே. என்ன ஆதங்கம் என்றால், எனக்கு என்ன ஆதங்கம் என்றால், ஆகையினால்தான் நீங்கள் வாழ்க்கையில் சிரமப்படுறீங்க. வியாதி, குழப்பம், குடி பிரச்சனை, பாவ பிரச்சனை, வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, குடும்பங்களிலே பிரிவினைகள், அத்தனைக்கும் தேவனும் காரணம் அல்ல, பிசாசும் காரணம் அல்ல, சூழ்நிலையும் காரணம் அல்ல, நீங்கள் தான் காரணம். பாருங்கள், உங்கள் பிரச்சனை நிறையா இருக்குங்க. கப்பல் நிறையா இருக்குது உங்கள் பிரச்சனை. எல்லாவற்றையும் ஏற்றிக்கொண்டு ஏசப்பாட்ட சொல்கிறீங்க, எப்பா நீங்கள் தானே என்ன ரட்சித்தீங்க, எனக்கு ஏன் இப்படி கப்பல் நிறையா கஷ்டம்? ஒன்றே ஒன்று தான் சொல்லுவாருங்க. என்ன சொல்லுவார் தெரியுமா? யோவான் 8:32 ஒழுங்காக தியானிம்பார். அது என்ன சொல்லுகிறது? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நல்லா நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காண மாட்டீர்கள். நான் இப்போ சொன்ன பாருங்க, உன்னை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னது. அது டபுள் பஞ்சில் சொல்றாரு. மெய்யாகவே மெய்யாகன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறாரு. அப்போ இப்படி முக்கியமான ஒரு வசனத்தை நீங்கள் உதாசீனப்படுத்துவீர்கள் என்றால், அதான் என்னுடைய கேள்வி. மிக முக்கியமான கேள்விங்க. பவுல் பல பிரச்சனை சந்தித்தார். என்ன பிரச்சனை? அந்த தீவில் பாம்பு கையை கவ்வி கொள்ளுகிறது. என்ன செஞ்சார்? பாலை போ சாத்தானேன்னு உதறினார். அப்புறம் சிறைச்சாலைக்குள்ளே தூக்கி போடுறாங்க. அங்கே என்ன செஞ்சார்? தான் பிரச்சனை தானே தீர்த்து கொண்டார். அருமையானவர்களே, எலிமா ஊழியத்துக்கு தொந்தரவு பண்ணுற அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிற உடனே, ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, எப்படியாவது இந்த எலிமாவை சரி. அப்படியே இல்லை. என்ன சொன்னால், சில காலம் நீ குருடா இருப்பா. என்ன பிரச்சனை தீர்ந்து போச்சு பாருங்க. ஏன்? அவனுக்கு தெரியுது. என்ன தெரியுது? ரோமர் 8:30 தெரியுது, ரோமர் 5:1 தெரியுது. அவன் தானே எழுதுனான். என்ன எழுதுனா? நீங்கள் மகிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எபிரேயர் நிருபம் என்ன எழுதுறாரு? நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் பரிபூர்ணமாக்க என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை சபை அறியாததுனால இயேசு கிறிஸ்து தங்களை பற்றி சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்லை. தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகவே நான் உன் பிள்ளைய மறந்துடுவேங்கிறார். ஐ எம் டாக்கிங் சீரியஸ்லி. தேவன் தானங்க சொன்னார். இன்றைக்கி அநேக விசுவாசிகளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிகவும் பரிதாபமான ஒரு சூழ்நிலை. அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை, பாவத்தில் இருக்காங்க, பெற்றோரை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. ஏன்? இயேசு சொன்ன வார்த்தைகளுக்கு நீங்கள் சீரியஸாக இடம் கொடுங்கங்க. நீங்கள் பூமிக்கு உப்புன்னார், பூமிக்கு வெளிச்சம்னார். உங்களிடத்திலிருந்து 24/7 ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுதுன்னாரு.
யாருமே இதை தியானிக்கிறது இல்லை, பிரசங்கம் பண்ணுறது இல்லை. இன்றைக்கி வாஸ்ட் மெஜாரிட்டி விசுவாசிகள் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. எனவே நான் செய்தி கொடுக்கும்போது சில வேளைகளில் சொல்லிடுறேன், நீங்கள் விசுவாசிகளா விஷ ஊசிகளா என்று சொல்லி என்னுடைய செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள். நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்ப முடியாத தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நம்புவீர்கள். அதுதானே விசுவாசம். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.